புது அரசு பொறுப்பேற்றிலிருந்து பண்ண அறிவிக்கையில இது ஒரு தரமான செய்தி. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில இருந்து இனிமேல் கேரளா கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கனிம வளங்களும் கொடுக்கப்படாது, தடை. என்ன அது ஒரு 3 மாசத்துக்கு தான் போட்டிருக்கீங்க, பெர்மனண்டா போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நம்மலாம் மனசு கஷ்டமா இருக்குங்கிறது ட்ரிப்பு போவோம். இந்த பக்கம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி சைடு போனோம்னா லாரியா மண்ணு கேரளாவுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் கிருஷ்ணகிரி தருமபுரி சைடு போனோம்னா அங்கிட்டு தரசா வந்து கர்நாடகாவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஓடி மட்டும் வழியான்னு பார்த்துக்கிட்டா மூணாறு வழியா கேரளாவுக்கு லாரியா எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு லாரியும் பார்க்குறப்ப நம்ம ஊர்ல இயற்கை வளங்கள் கம்மியா இருக்கு அப்படிங்கிறக்காண்டி நம்ம ட்ரிப்பு வந்து எங்க போறோம், கேரளாவுக்கு போறோம். ஆனா கேரளா வேளாண்களுக்கு தேவையான மண்ணுகள் எங்க வாங்குறாங்க, நம்ம ஊர்ல வாங்குறாங்க. என்னங்கடா லாஜிக் இது? இந்த அறிக்கையை விட்ட உடனே கேரள சிஎம் சார் என்ன பண்றாரு, ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. எல்லாமே ஒரே நாடா இருப்போம், எங்களுக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கு, அதனால நீங்க இதை மறுபரிசீலனை பண்ணி எந்த அப்ஜெக்ஷனும் தெரிவிக்காம மறுபடியும் எங்களுக்கு எப்பவும் போல கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. சாரே, கேரளம்ங்கிறது காட்ஸ் ஓன் கண்ட்ரி சாரே. அதாவது கடவுளே வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இருக்க ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து கேரளாவா. இப்ப எங்க ஊர்ல கடவுளை ஆசைப்பட்டுலாம் இருக்க வேண்டாம், மனுஷங்க வாழ்றதுக்கான ஒரு ஆதாரமாவது எங்க ஊர்ல இருக்கணும்ல. அப்ப இனிமேலாவது நாங்க இருக்கிறத வச்சாவது பிழைக்கிறதுக்கு வழியை பார்க்கணும்ல. அதனால நாங்க கொடுத்ததெல்லாம் போதும் சாரே. அதை தாண்டி ஏன் நாங்க கொடுத்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களோட குணம் எப்படின்னா, குடிக்க கஞ்சிலினாலும் பரவாயில்ல, எவனா ஏதாவது பசின்னு வந்து கேட்டா போதும், இருக்கிறது பூரா அள்ளி கொடுக்குற குணம் கொண்டவங்க சாரே. நீங்க என்ன பண்ணீங்க, பழக்க தோஷத்துல லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டீங்க. சரி, ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரே. ஆனா என்ன அப்படின்னா, உங்ககிட்ட மலைகள்னு எடுத்துக்கிட்டா 48% இருக்கு. ஆனா எங்க கிட்ட மலைகள்னு எடுத்துக்கிட்டா 28% தான் இருக்கு. உங்ககிட்ட இல்லாம இருந்துகிட்டே எங்கள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஒரு நியாயம் இருக்கு. இருந்துகிட்டே கேட்டீங்க அப்படின்னா நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கணும், நாங்க கீழே போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அந்த எண்ணம் எந்த விதத்துல ஒரு ஆரோக்கியமான எண்ணமா இருக்கும் சாரே? நாங்களாம் சின்ன வயசுல ஆத்து மண்ணுல வீடு கட்டி விளையாண்டுக்கு இருந்தோம். இப்ப வீடு கட்டுறதுக்கே மண் இல்ல, மண்ணை தங்க விளைவுக்கு இருக்கு. நாங்க மண்ணுல இருந்து எம்சாண்டுக்கு போயிட்டோம். அதாவது 2026ல எங்க தாத்தாங்களை பார்த்து நாங்க மானாங்கனே கேள்வி கேட்கிறோம். வித்து ஒன்றும் சேர்த்து வைக்காம 10,000 12,000 ரூபாய்க்கு நாங்க எங்கிட்ட உட்காந்து வேலை பார்த்துக்கு இருக்கோம் அப்படின்னு இந்த தேவைக்கு எத்தனையோ பேர் தன்னோட முன்னோர்களை கழுவி ஊத்திக்கு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த எம்சாண்டையாவது நாங்க எங்க வரும் தலைமுறைகளுக்கு கொடுத்துட்டு போனோம். இல்லைன்னா எங்க பேரை பத்தி எங்களை என்ன கேட்பேன், கல்லு மண்ணு மணல் மயிறு எல்லாத்தையும் பக்கத்தூர்காரங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னதான் பொழப்பு பொழைச்சிங்க அப்படின்னு எங்களை மானாங்கன்னே கேட்பாங்க சாரே. அதனால நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, வருங்கால சந்ததியினருக்கு காசு பணம் நகை எவ்வளவு சேர்த்து வச்சாலும் இயற்கையை கொடுக்கணுங்கிறது மஸ்ட்.